வணக்கம் மக்களே. ஒரு முக்கியமான தகவல் சொல்றதுக்காக தான் நான் வந்தேன். அதாவது நம்ம ஒருத்தர் அப்படி போவோம், பேரெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம மேலே எந்த ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்ற வழக்கு வரைக்கும் நம்ம கரெக்டாக பேசணும். அதான் வந்து நமக்கு நல்லது, நமக்காக போராடிக்கிட்டு இருக்க இன்னொருத்தருக்கு நல்லது. ஓகேவா? இப்போ எதுக்கு இந்த வீடியோனா, ஒருத்தர் சொல்லியிருக்காரு, வீடியோ குமாரேசன் தான் எடுத்திருக்கியா அப்படின்னு. நான் தானே எடுத்தேன் மென்டல் கூதியெல்லாம். அந்த வீடியோ பார்த்தா தெரியல, மைக் இருக்குது, கேமரா என்ன இருக்குது, குவாலிட்டி கேமராவில் இருக்குது. இது கூட ஒரு நாலேஜே இல்லாத முட்டா தாயிலே அம்மா மேலே சத்தியமாக நான் தான் எடுத்தேன். இப்போ என்ன? ஆனால் ஏற்றிட விடலை. உனக்கு மனசாட்சி இருக்கா? கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? மனசாட்சி இருந்தால் காசு கொடுத்தவங்க, ஹெல்ப் பண்ணவங்க, எவ்வளோ பெரிய உதவி பண்ணவங்க கிட்ட மனசு வருமா? யாருக்காவது மனசு வருமா சொல்லுங்கள்? வேலை பார்த்தேன், காசு கொடுத்தேன். உன்கிட்ட ₹1 கூட கடன் கிடையாது. நான் சரியா? கடன் உன்ட்ட கேட்டதும் கிடையாது, கடனை வாங்கவும் மாட்டேன், கொடுக்கவும் மாட்டேன். இதோட பாலிசி இது. ஏன்னா கடை வாங்குறதுனால எவ்வளோ சட்ட சிக்கல் இருக்குது, எவ்வளோ பேர்கிட்ட பேச்சு வாங்கணுன்ற விஷயத்த உணர்ந்தேன் நான். நீ ஏன் இவ்வளோ தூரம் மூச்சு பிடிச்சி பேசுகிற? அவங்களோட மனசில் இருக்கிறத அவங்க பேசியிருக்காங்க. நானே இவ்வளோ தூரம் பேசுகிறேனே வெறுப்பில், அப்போ அவங்க எவ்வளோ தூரம் காசு கொடுத்தவங்க எவ்வளோ தூரம் பேசுவாங்க? எங்கள் அக்கா மன்னார்குடி அக்காவே காசு கேட்டாங்க, அப்போ ஏன் நீங்கள்லாம் ஓடி ஒழிஞ்சிங்க? அவங்களுக்கே ஒன்று எவ்வளோ காசு கொடுக்கணும், உடனே செட்டில்மெண்ட் பண்ணுங்கடா அப்படின்னு கேட்கும் போதே உங்கள் கண்ணிலையும் உங்கள் வீடியோலையும் பதட்டத்தையும் நான் பார்த்தேன். இப்போ இவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் காசு யார் யார் கொடுத்துருக்கா, எவ்வளோ பேர் எவ்வளோ நீங்கள் வாங்கியிருக்கீங்க ஏமாற்றி, அதுக்கு முடியல இதுக்கு முடியல, எவ்வளோ பேர் ஏமாற்றி வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ காசு தின்றுருக்கீங்க, இதெல்லாம் வந்து கேட்க ஆரம்பித்தாங்கன்னா கொடுக்க முடியுமா? பணத்தோட விளையாட்டை பாருங்கள். இது நாள் வரைக்கும் உதவி பண்ணுங்கன்னு யார்ட்டையும் கேட்டதே கிடையாது. ஓகேவா? நான் வேலை பார்க்குறேன், எனக்கு சம்பளம் கொடுங்கன்னு தான் கேட்டிருக்கேன் இது வரைக்கும். மெஸ்ஸியக்காவை கூட உனக்கு நல்ல ஒரு திறமை ஒளிஞ்சிருக்கு, அந்த திறமைய நீ வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, எங்கேயோ போய் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ வா அப்படின்னு சொல்லி எனக்கு ஆதரவு கொடுத்து இவ்வளோ பெரிய வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போதான் ஷூட் முடிஞ்சு பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கேப்பில் ஒரு சில விஷயத்தை பதிவு பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. எனிவே, ஒரு தொடர் பதிவு சொல்லணும்னா, மிகப்பெரிய ஆபத்து வந்து கூடி இருக்கிறதுலாம் பயமுறுத்துற கால சொல்ல. தப்பு செஞ்சால் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். இது யாராக இருந்தாலும் சரி. தரக்குறவா பேசுகிறது தப்பு, முக்கியமாக அவங்கள பற்றி பேசுகிறது தப்பு. உப்பு திண்டா தப்பு செஞ்சா எது திண்டாலும் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். ஆமாம், அந்த மாதிரி தான் பேசினாரு. மாப்பிள்ள, உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்களுக்கு நான் 1,00,000 தரேன், நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு உதவி பண்ணுறேன் 1,00,000 கொடுத்து. நான் இப்போ கஷ்டத்தில் இருக்கேன், நீங்கள் எனக்கு உதவி பண்ணுறீங்க, ஒருத்தர் உதவி பண்ணிக்கிறோம். இந்த உதவியை நீங்கள் கஷ்டத்துக்கு பண்ண உதவியை நீங்கள் மறப்பீங்களா? கண்டிப்பாக மனசுல இருந்தால் மறக்க மாட்டீங்க. அது சில ஜென்மங்கள் மறந்துட்டாங்க, அதை விட்டுருவோம், அதை அவங்க விட்டுருவோம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படி மறந்தால் கூட பிரச்சனை இல்லை, அவளை போய் தொலைலாம் விட்டுடலாம். ஆனால் நான் உங்களுக்கு உதவி பண்ணிட்டேன், நீங்கள் என்னை திட்டினா ஏற்றுக்க முடியாது. கோவம் வரும்ல, இந்த கோவம் வந்து நார்மலான கோவம், பாதிக்கிற அளவுக்கு திட்டக்கூடாது. நார்மலான கோவம் தானே. இதைத்தாங்க ஐஸ் நான் சொல்கிறேன். நீ வாங்கினது பிரச்சனை கிடையாது, நீ ஒரு ஆள்கிட்ட வாங்கினா பரவாயில்ல, பல பேர்கிட்ட வாங்கியிருக்கீங்க, அது உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் நீ திட்டுற பாரு, அந்த வார்த்தை, நான் சரக்கை போட்டு, இன்னும் நீ சரக்கை போடுறீங்க, சோசியல் மீடியாவில் சரக்கை போட்டு உட்காந்து பேசுகிறீங்க, அவ்வளோ தைரியம் சோசியல் மீடியாவில், அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஜெயில்னு நினச்சிக்க. இதில் முதல் ஜெயில் உனக்கு தான், லாஸ்ட் ஜெயில் உனக்கு தான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த கட்டிடமே உனக்கு தான். திருந்துங்க, கொஞ்சமாக திருந்துங்க. சோசியல் மீடியாவில் அசிங்கமாக இருக்குது உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கே. இதில் வேறு 8 நிமிஷம் கண்டென்ட் போடுறீங்க, யூடியூப்பில் காசு வர போகுது. டேய், அவங்க நிறுத்தவேடா, அவங்க 24 நிமிஷம் பேசுகிறாங்கடா. நான் தான்டா போதுன்னு சொன்னேன், முடியலை, என்னால் கை தூக்க முடியல, நான் தான் போதுன்னு சொன்னேன். ஏன்டா படுத்துறீங்க? வைங்கடா. இந்த வரேன், லைவ் வரேன் மக்களே, இந்த லைவ் வரேன், நீங்கள் எல்லாம் லைவுக்கு வாங்க. இன்றைக்கி கம்மிங் லைவ் மாப்பிள்ள, உங்கள் ஃபோன் லைவ் போடுறேன், என் நம்பர் தரேன், போஸ்ட் பண்ணி விடுறேன், எல்லாம் எனக்கு கால் பண்ணுங்கள். ஓகேவா? லைவில் பேசுவோம். பாய்.